Good morning students. Exercise 1.4 ல 10th problem. Last time பார்த்தோம்ல 9th problem அதே மாடல் தான். So இது important ஒரு 5 marks. A function f minus 5, 9. So இந்த bracket பேரு closed bracket. நம்ம as usual இந்த மாதிரி யூஸ் பண்ணுற bracket பேரு open bracket. இது வந்து closed bracket. Closed bracketனா அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ -5லேருந்து 9குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளத்தில். இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபாலோஸ். ஸோ இது யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க f of x ஈக்குவல் டு 6x + 1. ஸோ அதுக்கேற்ற கண்டிஷன் 5x². ஸோ இது வரைக்கும் தான் கொஷின்ஸ். நான் இதுக்கப்புறம் இது எப்படி எழுதுன்னு லாஸ்ட் டைம் சொன்னாலும் அதே மாதிரி சொல்கிறேன். கொடுத்துருக்க கண்டிஷன் பாருங்கள், -5 < x <2. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நமக்கு வேல்யூஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணணும், 2 வேல்யூஸ்க்கு நடுவில் மட்டும் தான் பார்க்கணும். அப்போ -5க்கும் 2க்கும் நடுவில் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த லைன்ஸ் இருக்கிறதால என்ன பண்ண போகிறேன், அந்த நம்பர்ஸை சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். -5, -4, -3, -2, -1, 0, 1. இதுக்கே லைன் இல்லை, அதால் +1ஓட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், 2 < x <6. ஸோ 2 லிமிட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளே மட்டும்தான் பார்க்க போகிறோம். 2க்கும் 6க்குள்ளே மட்டும்தான் நம்பர்ஸு. ஸோ இங்கே கீழே லைன்ஸ் இருக்கிறதால 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 2, 3, 4, 5. 6க்கு நேரம் லைன் இல்லை, அதால முன்னாடி இருக்க நம்பர் 5ஓடய ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், 6 < x < 9. ஸோ ரெண்டு இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, 6ம் 9 கொடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கு கீழே நமக்கு என்ன இருக்குது, ஈக்குவல் லைன்ஸ் இருக்குது. அப்போ அதையும் நம்ம சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம். 6, 7, 8, 9 இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட போகிறோம். ஸோ கிவன் சப்டிவிஷன் 1 பாருங்கள், f of -3 + f of 2. ஃபஸ்ட்டு -3 கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட் f of 2 கண்டுபிடிங்க. ரெண்டு வேல்யூஸ் அதுக்கப்புறமா ஆட் பண்ணணும். f of -3. ஸோ -3 போது -3 இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. அப்போ ஒரு ஈக்குவேஷன் என்னது, 6x + 1. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள், f of -3க்கு 6x + 1. எக்ஸுக்கு பதிலாக -3 கொடுங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த சிம்பிள் இல்லாததால் மல்டிபிள். 6 3s are 18. சிம்பிள் பாருங்கள், +, × -, +1. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுங்கள் 17. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ சப்டிவிஷன் 1ல் f of -3 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of 2 கண்டுபிடிக்கணும். ஸோ f of 2 பாருங்கள், இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எங்கே f of 2 இருக்குன்னு பாருங்கள், இந்த இடத்துல தான் 2 இருக்குது. அப்போ அதோட ஈக்குவேஷன் 5x² - 1. ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். 5x² - 1. எக்ஸுக்கு பதிலாக இங்கே 2 தான் கொடுக்கணும். 2² - 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 2² மீன்ஸ் 2 × 2. 2 2s are 4. மறுபடியும் இது ரெண்டு எப்படி இருக்குது, மல்டிப்பிளில் தான் இருக்குது. 5 4s are 20 - 1. 20 - 1 19. f of 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சப்டிவிஷன் 1 கொஸ்டின் என்னது, f of -3 + f of 2. இந்த ரெண்டு ஆன்சரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். f of -3 -17 கண்டுபிடிச்சாச்சு. f of 2 19 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். f of -3 வேல்யூ -17 + f of 2ஓட வேல்யூ 19. ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ், அப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். 19ல் 17 போயிடுச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ்ஸு. சப்டிவிஷன் 2 கொஸ்டின் பாருங்கள், f of 7 - f of 1. ஸோ ஃபஸ்ட்டு f of 7 கண்டுபிடிப்போம். f of 7 முதல்ல கண்டுபிடிக்கிறேன். 7 இந்த இடத்துல எங்கே வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள், இங்கே லாஸ்ட் ஒனில் தான் இருக்குது 7. அப்போ ஈக்குவேஷன் 3x - 4. ஸோ 3x - 4, எக்ஸுக்கு போல் 7 கொடுங்க. 7 3s are 21 - 4. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸு, சப்ராக்ட் பண்ணுங்கள். 17 பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இங்கே இருக்குது, f of 1. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எங்கே 1 இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1ல் இருக்குது. இதோட ஈக்குவேஷன் 6x + 1. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். f of 1க்கு 6x + 1. எக்ஸுக்கு பதிலாக அப்படியே 1 கொடுங்க. ரெண்டுத்துக்கு நடுவில் எந்த சிம்பிள்ஸும் இல்லை. அப்போ என்ன யூஸ் பண்ணணும், மல்டிபிள். 1 6 is 6 + 1. ஆட் பண்ணுங்கள் 7. ஸோ சப்டிவிஷன் 2க்கு தேவையான f of 7 கண்டுபிடிச்சாச்சு, f of 1 கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு வேல்யூ சப்ராக்ட் பண்ணுவோம். f of 7ஓட வேல்யூ 17, f of 1ஓட வேல்யூ -7. ஸோ நடுவில் இருக்க மைனஸ் அப்படி போட்டேன். 17 - 7 10, பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். சப்டிவிஷன் 3 பாருங்கள், கொஷின் 2 f of 4 + f of 8. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த 2 × 3 × மல்டிபிள் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு f of 4 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் என்ன பண்ணுங்கள், 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு f of 8. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு நான் f of 4 கண்டுபிடிக்க போகிறேன். 4 இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 1ல் 4 இங்கே இருக்குது. ஸோ 4க்கு நேரம் இருக்க ஈக்குவேஷன் 5x² - 1. ஸோ அந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணேன். 5x² - 1. எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுங்க. 4² - 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். 4 4s are 16 - 1. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் இருக்குது. 16 × 5 80. ஸோ 80 - 1 79. f of 4 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிங்க, f of 8 கண்டுபிடிங்க.
ஸோ எஃப் ஆஃப் 8 நமக்கு ஈக்குவேஷனில் 8க்கு நான் என்ன ஈக்குவேஷன்னா 3x மைனஸ் 4. ஸோ அப்போ 8xக்கு பதில் என்ன கொடுங்க 8ன்னு கொடுங்க. 8 3s are 24 minus 4. சப்ராக்ட் பண்ண என்ன வருது 20. ஸோ சப்டிவிஷன் 3 கொஷின் என்ன 2 into f of 4 plus f of 8. ஸோ நான் லாஸ்ட் டைமே சொன்னேன் முதல்ல ஆன்சரை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சேன் 79. முன்னாடி 2 மல்டிபிள் இருக்குல்ல அந்த 2 மல்டிபிள் போட்டாச்சு. ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ 20. ஸோ இது ரெண்டு மல்டிபிள் இருக்குது முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். 79 into 2 158 plus 20. ஸோ ரெண்டுமே அடிஷனில் இருக்குது ஆட் பண்ணுங்கள் 178. ஸோ 2 into f of 4 plus f of 8 value 178. சப்டிவிஷன் 4 சேம் இதே மாதிரி தான் டிவிஷனில் கொடுத்தாங்க 2 into மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம் 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f of minus 2 கண்டுபிடிங்க. 2 தடவை f of minus 2 இருக்கிறதால ஒரு தடவை கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் f of minus 2. ஸோ minus 2 இந்த பிளேஸில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது. இதோட ஈக்குவேஷன் 6x plus 1. ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். 6x plus 1. அப்போ x இருக்க இடத்துல minus 2ன்னு கொடுங்க. plus 1. இது ரெண்டு மல்டிபிள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் முதல்ல சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 2s are 12 ப்ளஸ் 1. ஸோ ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸு சப்ராக்ட் பண்ணுங்கள். 12ல் 1 போயிடுச்சுன்னா 11. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது f of 6. f of 6 போட்டிருக்கேன். 6ன்றது எந்த பிளேஸில் இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது. இதோட ஈக்குவேஷன் 3x minus 4. ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். f of 6க்கு 3x minus 4. ஸோ xக்கு பதிலாக 6ன்னு கொடுங்க. 6 3s are 18 minus 4. 18 minus 4 14. இப்போ நான் கொஸ்டின் ஆன்சரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏன் f of 4 கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி f of 4 நம்ம சப்டிவிஷன் 3க்காகவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 79ன்னு சொல்லிட்டு. அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது சப்டிவிஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. இதான் கொஸ்டின். 2 into போடுங்க. இது ரெண்டு மல்டிபிள் தான் இருக்குது. 2 into f of minus 2 என்ன கண்டுபிடிச்சோம் minus 11 minus f of 6 என்ன கண்டுபிடிச்சோம் 14 by f of 4 லாஸ்ட் டைம் சப்டிவிஷன் 3ல கண்டுபிடிச்சது 79 plus f of minus 2 minus 11. ஸோ ரெண்டு சிம்பிள் ஏன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் இருக்குது. f of minus 2ஓடது minus 11. ஸோ அதனால் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். நான் அதுக்கப்புறமா மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டும். ஏன்னா 2 f of minus 2 மல்டிபிள் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 into 11 22 minus 14 by 79. ஸோ 2 சிம்பிள்ஸ் இருக்குதால அதை முதல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11. ஸோ மைனஸ் மைனஸ் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம். 22 plus 14 36. பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். 79 minus 11. ஸோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் சப்ராக்ட் பண்ணுறேன். 68 பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். இப்போ நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 வராது. 1 2 is 2. அப்போ 3ல் ஒரு பேலன்ஸ் இருக்குல்ல அந்த 1 அந்த 1 இங்கே போடுங்க. அப்போ 16 இருக்கும். 16 எத்தனை டைம்ஸ் வரும் 2 டேபிளில் 8 2s are 16. ஸோ மேலே ஒரு டைம் கேன்சல் பண்ணியாச்சு கீழே ஒரு டைம் கேன்சல் பண்ணுங்கள். அதே சேம் 2 டேபிளால் 6 எப்போ வரும் 3 2s are 6 4 2s are 8. ஸோ இங்கே 18 இருக்குது 34 இருக்குது. ஸோ லாஸ்ட் ஈவன் நம்பர் வந்தாலே 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிளில் 9 2s are 18. இங்கே 1 2 is 2. இந்த 3ல இன்னும் பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே 1 போடுங்க. 14 ஆகும். 14 2 டேபிளில் 7 டைம்ஸ் வரும். 7 2s are 14. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. minus 9 by 17 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A distance as an object travel under the influence of gravity in time t. So distance s ன்னு எடுத்துக்கிட்டாங்க. time வந்து t ன்னு எடுத்தாங்க. seconds is given by s of t. So இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. s of t equal to 1/2 gt square plus at plus b அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. where g is acceleration due to the gravity. So இந்த ப்ராப்ளத்துக்கு எது கொடுத்துருக்காங்க a, b are constant. Check if the function s of t is a 1 function. ஸோ கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன் 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். 1 ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் டொமைனில் இருக்க எல்லாமே நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாலே அது என்னது 1 ஃபங்க்ஷன். ஸோ கிவன் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்பவுமே நம்ம f of x யூஸ் பண்ணுறோம். இங்கே s of t னுக்கு அப்போ t பொறுத்து தான் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்போ tன்றது நமக்கு என்னது டைம். ஸோ டைம் நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 1லேருந்து தான் எப்பவுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ t equal to 1 2 3 செகண்ட்ஸ்லாம் 1 2 3 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் 1 2 3 எக்ஸட்ரா இதுதான் t யோட வேல்யூ. ஸோ இது யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு tக்கு பதிலாக 1ன்னு கொடுங்க. 1/2
g of t க்கு பதிலா 1 கொடுக்குறேன் 1 ஸ்கொயர் plus a into இந்த t க்கு பதிலா 1 கொடுங்க plus b. So 1 square means 1 into 1 1 தான். ஸோ அந்த 1 இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் இருப்பது. அப்போ 1/2 g plus 1 into a plus b. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா ஜின்றது வேறு ஆல்ஃபபெட்டிக், ஏபி எல்லாம் வேறு ஆல்ஃபபெட்டிக். ஸோ அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுங்க s of 1. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், டீக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறேன். s of 2 1/2 g of எங்கெல்லாம் t இருக்கும் அந்த 2 கொடுங்க 2 ஸ்கொயர் plus a into 2 plus b equal to 1/2 g. 2 square means 2 2s are 4. ஸோ இது கூட மல்டிபிள் தானே இருக்குது, அப்படியே இந்த நியூமரேட்டர்லேயே எழுதுறேன். 2 2s are 4, இந்த 4 மேலே எழுதியாச்சு. ப்ளஸ் a into 2 2a, முதல்ல நம்பர் அதுக்கப்புறம் வேரியபிள், ப்ளஸ் b 1 2 is 2, 2 2s are 4. ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 2g plus 2a plus b, செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு சப்ஸ்டியூஷன்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஸோ நான் 1 கொடுக்கும்போது எனக்கு half into g plus a plus b வந்துருக்கு, 2 கொடுக்கும்போது 2g plus 2a plus b. ஸோ இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவல் இல்லை, பார்க்கும்போது ஈக்குவேஷன் ஃபார்மேஷன்லேயும் தெரியுது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் என்னது டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது. 1 கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆன்சர் வருது, 2 கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆன்சர் வருது. ஸோ 1 கொடுக்கும்போதும் half into g ஆஃப்னு ஒரு ஆன்சர் வருது, 2 கொடுக்கும்போது 2g plus 2a ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்சர் தான் வருது. ஸோ கரெக்டாக இந்த டொமைன் ஃபுல்லாக நம்ம ஒரு ஆன்சர் கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆன்சர் தான் கரெக்டாக வருது. ஸோ என்னது, the given s of t is 1 function. ஸோ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டு தான், a வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ a to b மேப்பிங் 1 ஃபங்க்ஷன், இட்ஸ் ஆன் டு ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. டிஃபைன்டு பை f of x x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. தென் ஃபைண்ட் a b. ஸோ ஈஸி தான், எக்ஸுக்கு பதிலாக -2 -1 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வர ஆன்சர் என்ன பண்ணுங்கள், பின்னு எழுதுங்க. ரிப்பீட்டடாக நம்பர் வந்துச்சுன்னா அதை ஒரு டைம் எழுதுங்க. சப்போஸ் 1ன்னு கொடுத்தாலும் 2ன்னு கொடுத்தாலும் 1 1 ஆன்சர் வந்தால் கூட என்ன பண்ணுங்கள், ஒரு டைம் மட்டும் பியில் எழுதுனா போதும். செகண்ட் கொஸ்டின், ஏ வேல்யூ பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க, அதாவது மேப்பிங் பண்ணுறது 1 to 4 டொமைனில் எழுதிங்க. இது டொமைன் கோ டொமைன் எழுதிட்டு இதில் கொடுத்துருக்க மாதிரி மேப்பிங் எழுதுங்க. 1 to 4 2 to 5 3 to 6. ஸோ அதெல்லாம் மேப்பிங் எழுதுங்க. எழுதிட்டு be a function from a to b, show that f is 1 1 but not on to function. ஸோ அது மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி காட்டுங்க. இது 1 1 ஃபங்க்ஷன், நாட் ஆன் டு ஃபங்க்ஷன்னு ப்ரூஃப் பண்ணி இந்த ஆரோ டயக்ராமில் எனக்கு காட்டுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.